Daily. Taste the Daily. என் பேரு கனிக்குந்தல். 3 பொண்ணு ஒரு புள்ள பையன் வந்து அனுபவிச்சு வேலைக்கு போவாங்க. அதுக்காக அவன் வேலைக்கு போவாங்க. இதனால அவனை கஷ்டப்பட்டு கொடுக்காது. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சு சாப்பிடும். எங்க ஊரு செஞ்சு நட போவேன், களப்பறி போவேன், களவாட்டு போவேன், கம்பாருக்கு போவேன். ஒரு 6 மாசமா புள்ள கட்ட சண்டை வாங்கிக்கினேன் வந்துட்டேன். எங்க பொண்ணுவெல்லாம் அங்க இருந்தாங்க. சரி பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். நீனா உங்க அம்மாளுக்கு சோறு போடுற பொண்ணுங்களை பேசுறாங்க. அந்த சொல்லுக்கு இடம் இருக்கக்கூடாது. ஒரு 10 நாள் இருந்தேன். உம்மெல்லாம் அங்கே வரக்கூடாது ஆனாங்க. அந்த கோவத்தோட கொடுமை வந்து வீடு வாடகை எடுத்து இப்போ அந்த வாடகையில் நான் இருக்கிறேன். மாதம் 4000. ஒரு வயசான ஆயா தானே ஒரு பொட்டலம் வாங்கினேன். என்ன மக்களை பார்த்துட்டு போறீங்க. மக்கள் வருதுங்க. ஒரு பீச்சில் 10 ரூபா சுண்டல் வாங்குதுங்க. நாமளும் போய்க்கலான்னு இந்த பீச்சில் இந்த பக்கெட்டில் இந்த சுண்டல் எடுத்துங்க மண்ணை மேரிக்கிறோம். இந்த மக்களும் பார்த்துட்டு போகுது. ஐயோ பாவம்னு பார்க்க மாட்டேங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது மொத்தமா ஒரு நாளைக்குன்னாக்கா 350 ரூபா ஆகுது. நீங்க பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு 350 ரூபா ஆகுது. வருமானம் வித்தாக்கா ஒரு நாளைக்கு மழை இல்லாத மக்க வாங்கிச்சுனாக்கா ஒரு 500 ரூபாய் விற்கலாம். விற்கலன்னாக்கா கடல்ல போட்டுட்டு வீட்டுக்கு போய்க்கினே. சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? காலை சாப்பாட்டுக்கு இது வித்தாக போய் கால்களை அச்சு வாங்கி வந்து சாப்பாடு செய்து சமையல் செய்து சாப்பிட வந்து வியாபாரம் இல்லாத நாளைக்கே படுத்துக்கு. என் பேரு கனிக்குந்தல். நாங்க வந்து 3 பொண்ணு ஒரு புள்ள. எங்க பையன் வந்து அனுபவிச்சு வேலைக்கு போவாங்க. அதுக்காக அவன் வேலைக்கு போவாங்க. இதனால அவனை கஷ்டப்பட்டு கொடுக்காது. நாம எங்கன்னா போய்ப்போம். இப்போ நீங்க தான் பாத்துக்கிறது. அப்ப இருக்கா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஒரு வயசான ஆயா தானே ஒரு பொட்டலம் வாங்கினேன். என்ன மக்களை பார்த்துட்டு போறீங்க. ஐயோ வயசான ஆயாச்சே ஒரு பொட்டலம் வாங்கணும். இது வாங்க மாட்டுறாங்க. பார்த்துட்டு மக்களும் ஓடி போகுதுங்க. எப்படி ஜீவிக்கிறது? எப்படி போய்க்கிறது? மக்கள் வருதுங்க. ஒரு பீச்சில் 10 ரூபா சுண்டல் வாங்குதுங்க. நாமளும் போய்க்கலான்னு இந்த பீச்சில் இந்த பக்கெட்டில் இந்த சுண்டல் எடுத்துங்கன்னு மண்ணை மேரிக்கிறோம். இந்த மக்களும் பார்த்துட்டு போகுது. ஐயோ பாவம்னு பார்க்க மாட்டேங்க. வயசாகி போச்சு. ஒரு பொட்டலம் வாங்குவோம் கூடாயா, உனக்கு வயசாகி போச்சு நாங்கள் வாங்குறோன்னு இந்த மக்களும் வாங்க மாட்டோம். இந்த கிராமத்தில் இந்த பீச்சில் எப்படி ஒரு வயசானவங்க போய்க்கலாம் சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. அது கொடுமைக்கு தானே வராங்க ஒரு வயசான ஐயா. அந்த கொடுமைக்கே அந்த மக்கள் ஒரு பொட்டலம் வாங்கலாம் இல்ல, அந்த மக்கள் வாங்க மாட்டுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு கிலோ சுண்டல் இது பண்ணுவீங்க? ஒரு நாளைக்கு என்னன்னாக்கா ஒரு கிலோ, ஒரு நாளைக்கு 1 கிலோ எடுத்துறோம். 90 ரூபா மாங்காய், 1 கிலோ மாங்காய். கிருஷ்ணாவில் 170 ரூபா 1 லிட்டர் எண்ணெய். அதுக்கு கடுகு, அதுக்கு மிளகாய், அதுக்கு எண்ணெய் இதெல்லாம் போட்டு இந்த பீச்சில் எடுத்துன்னு வரோம். ஒரு மக்கா ஐயோ பாவனும் ஒரு மக்கா வாங்குது, ஒரு மக்கா வாங்க மாட்டுது. போயா என்கிட்ட காசு இல்லைங்க. மக்களை நம்பித்தானே சுண்டல் எடுத்தாரான். அந்த மக்கா வாங்கலையே எப்படி ஜீவிக்கிறது? ஒரு வயசானாயா நம்பி வந்துட்டோம். எப்படி போய்க்கலாம் மக்களா? இந்த கூப்பிடுறான் மக்களா ஒரு பொட்டலம் வாங்குங்க. ஆயாவுக்கு ஆணி ஏறி போச்சுடா. மணல்ல கடந்த ஆணியா? பழகில கடந்து ஏறி போச்சு. நான் என்ன பண்றது? ஆஸ்பத்திரி போனீங்களா? ஆஸ்பத்திரி போனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போனா ஊசி போட்டாங்க, மாத்திரை கொடுத்தாங்க. சாப்பிட்டு 2 நாள் இருந்தேன். சரி நம்ம வகுத்து போய்ப்போம். நீங்க துணி சுட்டிக்கின்னு வந்தேன். இது எப்ப நடந்தது இந்த காலில் கட்டு? இன்னைக்கு நான் 5 நாள் ஆகுமாங்கண்ணே. இந்த காலை தீர்த்தனை வாரம் ஒரு மக்கள் கூட ஒரு பொட்டலம் வாங்கலை. ஒரே ஒரு மகன் தான் ஒரு பொட்டலம் போனி பண்ணிச்சு. எப்படி போய்க்கலாம்? எப்படி ஜீவிக்கலாம்? சுண்டல் எப்படி வாங்கலாம்? எண்ணெய் எப்படி வாங்கறது? கடுகு எப்படி வாங்கறது? மிளகாய் எப்படி வாங்கறது? ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது மொத்தமா ஒரு நாளைக்குன்னாக்கா 350 ரூபா ஆகுது. நீங்க பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு 350 ரூபா ஆகுது. வருமானம் வித்தாக்கா ஒரு நாளைக்கு மழை இல்லாத மக்க வாங்கிச்சுனாக்கா ஒரு 500 ரூபாய் விற்கலாம்.
150 ரூபா லாபம் வர்ற மாதிரி. 500 ரூபாய் விற்கலாம். ம். சுத்தமா வித்தா 500 ரூபாய் விற்கலாம். ஆ. விற்கலைன்னாக்கா நேற்று பீச்சில் கொண்டு போய் கடல்ல கொட்டிட்டு வீட்டுக்கு போய்க்கினே இருந்துட்டேன். வந்து உக்காந்தான். ஒரே ஒரு மகராசி ஒரு 20 ரூபாய் கேட்டாங்க. உக்காந்து இந்த கவுரு மடிச்ச மாதிரி வெள்ளம் வந்துச்சு, இந்த தப்பெல்லாம் ரம்பி போச்சு. ஐயோ. உப்பு தண்ணி ரம்பி போச்சு. நான் என்ன பண்றது, எடுத்தான் கடலைக்கல்ல கொட்டிட்டான். இதுல ஒரு மகன் பார்த்துன்னு இருந்தேன். போய் சாப்பாடு கட்டியாந்து பாவம் ஆயா தண்ணி போறா ரம்பிச்சுன்னு ஒரு சாப்பாடு கட்டியாந்து கொடுத்து காசு ஒரு 50 ரூபாய் கையில் கொடுத்து நீ போ ஆயா வீட்டுக்குன்னா அனுப்பிடுச்சு. இந்த டீ குடுக்கறான் பாரு, இது கூட காசு கேக்குறான். இந்த டீ கொடுத்தானா அது காசு கண்ட்ரோல்ல கேக்குறான். அது ஒரு வயசான ஆயாச்சுன்னு விட மாட்டான், காசு கொடுமான்றான். இது வித்தா தானே காசு கொடுக்க, இது விற்கலன்னா எந்த காசு கொடுக்க முடியும்? எத்தனை வருஷமா அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நானும் ஒரு 6 மாசமா இருக்கிறேன். இப்பதான் ஒரு 6 மாசமா? ஒரு 6 மாசமா புள்ள கட்ட சண்டை வாங்கிக்கின்னு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி ஊர்ல இருந்தான். எந்த ஊரு நீங்க? எங்க ஊரு செஞ்சி. நட போவான், களப்பேரி போவான், களவாட்டு போவான், கம்பாருக்கு போவான், கெவராருக்கு போவான், நெல்லாருக்கு போவான், களப்பேரிக்கு போவான். எல்லா வேலையும் செய்யறான். எங்க ஊர்ல மழை மாதிரி பேயல. ஏன்டா எப்பா ஊட்ட உக்காந்துங்கிற போவேண்டாப்பாருனாக்கா என்னால முடியல நான் போக மாட்டேன் ஆனா இவனால முடியல நான் போக மாட்டேன்றானே, நாம எங்கன்னா வெளியே கிளம்பி போடும்ட்டு நான் வெளியே கிளம்பி வந்துட்டேன். தேடி வரலையா அவங்கள? தேடி வந்தாங்க. எங்க பையன், என் மாமன், என் பேரன், எங்க பேத்தி, மருமகெல்லாம் வந்தாங்க. அப்புறம் மற்ற பசங்க இருக்கிறன்னு தெரிஞ்சு போய் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்ப நீங்க எங்க தங்கிருக்கீங்க இந்த இடத்துல? அங்கதான் தங்கிக்கிறேன். அவங்க சொந்தக்காரங்க வீடா இல்ல எப்படி? அங்க வாடகை. அதுக்கு எவ்வளவு உங்க மாசம்? 4000. மாசத்துக்கு 4000? 4000. நீங்க மட்டும் தங்கிருக்கீங்க. சாப்பாடுக்கெல்லாம் என்ன பண்றீங்க? காலை சாப்பாட்டுக்கு இது வித்தாக போய் கால்களை அரிசி வாங்கி வந்து சாப்பாடு செய்து சமையல் செய்து சாப்பிட வந்துட்டேன். வியாபாரம் இல்லாத அன்னைக்கே போய் எங்கன்னா 2 இட்லி வாங்கி வந்து சாப்பிட்டு படுத்துக்கு வந்து. உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர்? இப்போ உங்க கணவர் என்ன பண்றாரு? உங்க பிள்ளை என்ன பண்றாரு? எங்க கணவர் மண்ணல் இருக்கிறாரா. ஆயந்தாட்டி கணவர் கேக்குறா. கனவு செத்து 25 வருஷம் ஆச்சு. கல்யாணம் பண்ணி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து எத்தனை வருஷமா? அது எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி இந்த 10-15 வருஷம் ஆச்சு. கணவன் இறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா? எங்க புருஷன் இறந்துட்டு பார்த்தா 3 பொண்ணை கட்டி கொடுத்தான். ஒரு புள்ளி கல்யாணம் பண்ணான். அப்போ வந்து ஆடு மாடு கோழி கொக்கு இதெல்லாம் இருந்துச்சு. அதுல எடுத்து வித்து கல்யாணம் பண்ணி கொடுத்தான். 3 பொண்ணை கல்யாணம் பண்ணான். 3 பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு 3 பேர் புருஷனை இறந்துட்டானுங்க. ஒருத்தர் காமல, ஒருத்தனுக்கு பௌத்தர் கட்டி, ஒருத்தர் பணங்காரக்கு போய் ஒருத்தன் ஊஞ்சி சேர்த்துட்டான். 3 பொண்ணு இந்த ஏரியால தான் இருக்குதுங்க. 1 சித்தாள் வேலைக்கு போகுது, 2 பேர் வேர்கல்ல வியாபாரம் பண்றாங்க. 10-9 மணி வரைக்கும் இந்த பீச்சில் சுத்தணும். சுத்தனா தான் ஒரு பொட்டலம் ஓடும். இல்லைன்னா இல்லை பீச்சில் எடுத்து கடல்ல கொட்டிட்டு போய்க்கினாரு. நீங்க உடம்பு சரியில்லாம படுத்துட்டீங்கன்னா அப்புறம் என்ன சாப்பாடு? ஐ மீன் ரொம்ப உடம்பு சரியில்லை, காய்ச்சல் அது மாதிரி வந்து படுத்துட்டீங்கன்னா அப்ப சாப்பாடு தானே, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு பண்ண கிடக்க வேண்டியதுதான். நான் அதை கட்டி போனா அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டான்னா 3 நாள் படுத்துங்க இருந்தேன். 3 நாள் படுத்துங்கன்ட்டு அப்படி இருந்துச்சு. கட்டிக்கின்னு இதை வந்தேன். இப்போ எங்கன்னா சுத்த நேரத்தான் 10 ரூபாய் கிடைக்கும். நீங்க ஏன் ஊர்ல இருந்து வரும்போது பெசல் நகர் தான் வரணும்னு வந்தீங்களா? இல்ல ஊர்ல இருந்து வரக்கிலேயே பெசல் நகர் தான் வந்தேன். இப்ப ஏன் இப்ப தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்களா? இல்ல இங்க தெரிஞ்சவங்க இருந்தாங்க. எங்க பொண்ணுவெல்லாம் அங்க இருந்தாங்க. 2-3 பொண்ணுங்க தான் இருந்தாங்க. ஒரு பொண்ணு சித்தாளி வேலைக்கு போவா, 2 பொண்ணு வியாபாரம் பண்றாள்வ. சரி பிள்ளைங்களை போய் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். பொண்ணைத்தான் நான் பெற்றேன், பேர பிள்ளைங்களுக்கு நான் பெற்றேன். நீனா உங்க அம்மாளுக்கு சோறு போடுற பொண்ணுங்களை பேசுறாங்க. அந்த சொல்லுக்கு இடம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் சம்பாதிச்சு சாப்பிடுவோம், முடியாத நேரத்துல நம்ம வீட்டுக்கு போடுவோம். நீங்க அவங்க வீட்டுல தங்கி ஏன் தனியா வாடகை எடுத்து தங்குறோம்? அவங்க கூட தங்கி இருந்து. ஐயோ உங்க அம்மா என்ன உங்க கொடுக்குறாங்க வாடகை வர்றவங்க என்னன்றாங்கன்னா, நீங்க எத்தனை பேரு? நீங்க 4 பேரா 3 பேருன்றாங்க. அவங்க குடும்பத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. எங்க அம்மா கூடக்குறாங்கன்னா, ஏன் உங்க அம்மா கூடக்குறாங்க? உங்க அம்மா சுண்டல் அழிப்பாங்க, உங்க அம்மாளுக்கு இங்க வீடு இல்லைன்றாங்க. என்ன பண்ணுவ? நம்ம ஒரு மழை பெஞ்சா படுத்து கிடக்கலாம்,
உடம்பு சரியில்லைன்னா படுத்துங்க கிடக்கலாம், சாப்பாடு இல்லைன்னா படுத்துங்க கிடக்கலாம், நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு விட்டு போயிருந்தாக்கா உங்கள் அம்மா என்ன வந்து மூவாத்தின்னு அங்கே படுத்துங்க கிடக்குறாங்க என்ன கேட்குறாங்க. அது இருந்து பார்த்தோம் ஒரு பொண்ணு விட்ட ஒரு 10 நாள் இருந்தேன், உம்மெல்லாம் அங்கே வரக்கூடாது ஆனாங்க. அந்த கோவத்தோட கொடுமை வந்து வீடு வாடகை எடுத்து இப்போ அந்த வாடகையில் நான் இருக்கிறேன். மாதம் 4000. 4000 எப்படி இது? நீங்க ஒரு நாளைக்கு 350 ரூபா செலவாகுது. அது திரும்ப இது பண்ணும்போது ஒரு சில நாள் வித்துருது, ஒரு சில நாள் விற்காம இருக்கும்ல. எப்படி இதை கட்டுறீங்க 4000 ரூபா? மொத்தமாக என்ன 4000 கேட்க மாட்டாங்க. பாவம் வயசானவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கொடுத்தத அவங்க 4000 கொடுக்குறாங்க பாரு, அவங்க கூட நான் கொடுக்க மாட்டான். நான் தனியாக கொண்டு போய் அங்காட்டி இருக்கிறது கரெக்டாக கேட்க மாட்டாங்க. முழு காசு இது பண்ண மாட்டாங்க. ஒரு சாப்பாட்டுக்கு பட்டுக்கு இல்லைன்னா உதவிச்சு மொன்னது ஜோன்னு மாய பிடிச்சிக்கிச்சு. 3 பொட்டலம் விற்றான். எடுத்து கங்கைப்பாட்டில் கொட்டுட்டு அம்மா எனக்கு கதி இந்த மாதிரி அம்மான்ட்டு போயிடுச்சு. அதோட இதாயிடுச்சு. நிறைய நாள் இதுமாதிரி நடந்திருக்கானா? நிறைய நாள் நடந்திருக்கு. ஆமாம்மா, இதேத்தான். மழை இல்லைன்னா ஒரு 10 ரூபாய் இந்த சுண்டல் விற்பேன். மழை பெஞ்சுன்னா இப்போ 2-3 நாளா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குமே இந்த சைடுல. மகனே இன்னைக்கு ஒரு வாரமாக மழை பெய்யுது, ஒரு வாரமாக வியாபாரம் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வரத்து பார்த்துட்டு ஒரு பொறுத்த வரத்து பார்த்து நேற்று வந்து 40 ரூபாய் விற்றேன். உங்கள்கிட்ட கொடுக்க போகிறது இல்லை, 40 ரூபாய் விற்றேன். மழை வந்துச்சு. இப்ப நீங்க வீட்டுலயாச்சும் கூப்பிட்டு வாங்கம்மா பிரச்சனை இல்லம்மா இது போதுமா வந்துருங்கம்மா அப்படின்னு சொன்னா நீங்க போயிடுவீங்களா? போறது தயாரா இருக்கு? ஆமா வாமா வீட்டுக்கு வந்துருமாண்ணா நான் வயசங்காலத்துல கூட வந்துட்டேன். இன்னும் ஆனா இது வரை கூப்பிடுறது இல்ல. வந்து பாப்பாங்க போவாங்க பாப்பாங்க கூப்பிடுவாங்க மக்களா. அவ்வளவுதான். பிள்ளைக்குத்தான் நம்ம ஏழை மாதிரி இருக்குதே, பிள்ளைங்க வேலைக்கு போற மாதிரி இருக்கு. நம்ம அந்த பிள்ளைய போய் எதுவும் கசைக்கு முகரக்கூடாது. என் மருமகன் நான் தான் போவேன் வேலை. என்ன பண்றது? உங்களுக்காச்சும் உதவி வேணுமா? அப்ப உங்களுக்காச்சும் உதவி எனக்கு எதனா உதவி செய்தா ரொம்ப மேல் தான். எது மாரி உதவி உங்களுக்கு வேணும்? இப்ப அவங்க இஷ்டப்பட்டு மாரி என்னை ஒரு ரோட்டு மார்க்கெட்டுக்கணும், ஒரு வயசானவங்க ஜீவிக்க முடியல உக்காந்த இடத்தையே ஒன்று என்னன்னா ரொம்ப அவங்களுக்கு நன்றி. என்னை உக்கார வச்சு ஒரு கடை வச்சு ஆயத்து வச்சு நீ போய்ச்சிக்காயனாக்கா அந்த உதவி தான் நான் கேட்குறேன். நடக்க முடியல, வயசாகி போச்சு, நடக்க முடியல. ஒரு இடத்த உக்கார வச்சு ஆயா இதை வச்சு நீ போய்ச்சிக்கோ இன்னும் ஒன்று வச்சு எனக்கு கொடுத்தாங்கன்னா கோடி நன்றி அவங்களுக்கு. கோடி நன்றி. என்னை உக்கார வச்சிடணும், ஒரு கடை போட்டு எந்த கடையும் ஒரு கடை போட்டு ஆயா இதில் நீ போய்ச்சிக்காயான்னா கோடி நன்றி ஆகும். Taste the Daily. Taste the Daily.